morning. DKS EVXI in Tamil Nadu Express. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தாமதமாக சென்று கொண்டிருக்கிறது. 12 மணிக்கு தான் டெல்லி போய் அடையும். ஸோ ஆக்ராலேருந்து ரூட் வந்து டைவர்ட் பண்ணி திருப்பி விட்டாங்க. ஸோ அதனால் 4 hours एक्स्ट्रा टाइम ऑलरेडी गाड़ी 2 घंटे लेट हो गया. सो 12 बजे गाड़ी दिल्ली जाता है. ஸோ டெல்லியில் இறங்கி நைட்டுக்கு ட்ரெயின் ஜம்மு ஓல்டு டெல்லியிலேருந்து புறப்படும். ஸோ அதுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் போய் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு மீண்டும் ஓல்டு டெல்லிக்கு போயிட்டு ட்ரெயினை பிடிக்கணும் ஜம்மு தாவி. ஸோ ஜம்மு தாவியில் நாளைக்கு காத்தால 9 மணிக்கு கட்ரா போன்று சென்றடையும். ஸோ கட்ராவில் இருந்து கட்ரா பஸ் ஸ்டாண்டில் டார்மிட்டரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல தங்கிட்டு அங்கேருந்து அன்னைக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி தினத்தன்று வைஷ்ணவி தேவி மாதாவை தரிசனிக்கலாம் அப்படின்னு காத்தால ஒரு 4 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு புறப்பட்டேன்னா பை வாக்கிங் 14 kilometers பை வாக். டிகேஎஸ் வாக்கிங்கை தான் விரும்புகிறேன். ஏன்னா நம்ம ஒரு தடவை நடந்து போகிற அந்த புண்ணியம் உண்மையாகவே அந்த கோயிலினுடைய மகத்துவத்தை ஃபுல்லும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வயது ஒரு பொருட்டல்ல, அது அவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகளை அங்கே செஞ்சுருக்காங்க. ஸோ வைஷ்ணவ தேவி டெம்பிளானது காலந்தொட்டு பல நூற்றாண்டு காலமாக வழிபடக்கூடிய, உலக மக்கள் வழிபடக்கூடிய ஒரு இடம். ஸோ வெல் டெவலப்டு. எப்படி நம்ம திருப்பதி இருக்குதோ அதே மாதிரி வடநாட்டில் ஸ்ரீ வைஷ்ணவ தேவி மாதா கோயில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோயில். இது எப்போது நான் போயிருக்கணும், 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணேன். ஒரு சில வித காரணத்தினால அந்த முடிவு கோவிலுக்கு போக முடியாத நிலைமையை உருவாக்கி விட்டது. ஸோ அதனால் இப்போது எல்லோருமே போய் பார்த்துட்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு அமைதியான சூழல், மன நிறைவு பெரும் வகையிலே இருக்கின்ற பட்சத்தினால வெளியூர் மக்களும் இன்றைக்கி வைஷ்ணவ தேவி கோயிலில் பல ஆண்டுகளுக்கு 10 ஆண்டு 15 ஆண்டுகளாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த பாக்கியம் டிகேஎஸுக்கு இப்பொழுது தான் கிடைத்துள்ளது. எல்லோரும் இந்த வாய்ப்பை வாழ்க்கையில் ஒரு தடவைனாச்சும் அனுபவிக்கணும். ஸோ அதுக்காக அன்னை வைஷ்ணவ தேவியிடம் பிரார்த்தனை செய்கிறேன். முதல்ல உலகம் வந்து அமைதித்துவம் பெறணும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் மன நிம்மதி வேணும். பணம் இல்லாத காரணத்தினால எல்லாம் மன நிம்மதி இழக்கிறாங்க. ஸோ பணத்தை வாழ்க்கையில் சம்பாதிச்சிடலாம், ஆனால் மன நிம்மதியை வாழ்க்கையில் சம்பாதிப்பது என்பது அவரவர் கையில் தான் இருக்குது. ஸோ அவரவருடைய எண்ணங்களை பொறுத்து தான் அவரவருடைய மன நிம்மதி. ஸோ அப்படிப்பட்ட மன நிம்மதி எல்லோருக்கும் கிடைக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.